ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன அடுப்பில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நாம் ஒரு டேஸ்டியான எலுமிச்சம்பழ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈய அடுக்கில் ஒரு 2.5 டம்ளர் ஜலம் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த எலுமிச்சம்பழ ரசத்துக்கு புளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ 2.5 டம்ளர் ஜலம் விட்டுருக்கோம் இல்லையா, 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் திருத்தி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்க்குறேன். ஏன் பச்சை மிளகாய் 4 போடுறேன்னா, இதுக்கு தனியாக குழம்பு மிளகா அப்படிலாம் போட போகிறது இல்லை. இந்த பச்சை மிளகாய் காரத்தில் மட்டும்தான் இந்த ரசம். இப்போ 2 தக்காளி திருத்தி வச்சதை போட்டாச்சு, 4 பச்சை மிளகாவும் போட்டாச்சு. கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ மஞ்சள் பொடி இதோட சேர்த்துடலாம். இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். அது இப்போ எலுமிச்சம்பழம் சீசன் வேறு. இதை நீங்கள் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவேன், அடிக்கடி இதை பண்ணுவேன். இந்த எலுமிச்சம்பழ ரசம் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடுறேன். இப்போ இந்த பச்சை மிளகா தக்காளி பழம் போட்டிருக்கோம் இல்லையா, இது நல்லா தக்காளி பழம் குழஞ்சு இந்த பச்சை மிளகா மஞ்சள் நேரத்துக்கு மாறணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்க, நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வெந்துடுத்து. பச்சை மிளகாவும் நல்லா நிறம் மாறி வந்துடுது. இதை பாருங்க, முன்னாடி பச்சையாக இருந்தது, நல்லா வெந்து மஞ்சள் நிறத்துக்கு வந்துடுது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 100 கிராம் பருப்பை எடுத்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட போகிறோம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை கொத்தமல்லி போட்டு கடுகு தாளித்து கொட்டி இறக்கி வச்சு எலுமிச்சம்பழம் புழியணும். ஒரு கொதி வந்தோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பருப்பு கொட்டி நல்லா ஒரு கொதி வந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் பச்சை கொத்தமல்லி திருத்தி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நெய் போட்டு கடுகு தாளித்து கொட்டணும். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த சூட்டோடு புழிஞ்சோம்னா ரசம் ஒரே கசப்பாக இருக்கும், நல்லா இருக்காது குத்திக்கிறதுக்கு. இப்போ கடுகு தாளிச்சிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதோட தாளிச்சு கொட்டிடுவோம். இதை பாருங்கள், கடுகு தாளிச்சு கொட்டி இறக்கியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பெரிய சைஸு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி லைட்டாக உப்பு தடவி வச்சுருக்கேன். விதையில்லாமல் எடுத்தாச்சு. இப்போ இதில் புழிஞ்சு விட்டுறலாம். ஏன்னா இதுக்கு நம்ம புளி சேர்க்கறது கிடையாது இல்லையா, அதனால் இந்த புளிப்பு தான் இதுக்கு. காரத்துக்கு குழம்புல அப்படி எதுவும் சேர்க்கறது கிடையாது. இந்த பச்சை மிளகா தான். எப்போதும் ஆற்றுல ஒரே மாதிரியாக புளியை கரைச்சி கொட்டி ரசம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ரசம் பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது இப்போ சீசன், எலுமிச்சம்பழ சீசன். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஆற்றுல குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.